இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். எலெக்ஷன் வந்தாலே ஃபண்ட் ஃப்ளோ நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது எங்கெங்கெல்லாம் கருப்பு பணங்கள் இருக்கோ அதெல்லாம் எலெக்ஷனுக்காக செலவு செய்யப்படும். அரசியல்வாதிகள்லாம் அப்போதான் பணத்தை எடுப்பாங்க அப்படின்ற கருத்து பாமரன் பார்வையில் முன்வைக்கப்படும். ஆனால் ஒவ்வொரு வாக்காளனுக்கும் வாக்குக்காக பணம் கொடுக்கப்படுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டு பகிரங்கமாக முன்வைக்கப்படுது. சிலர் வாங்கக்கூடிய வீடியோக்களும் வெளியிடப்படுகிறது. தமிழகம் சரி, அதாவது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே பணம் கொடுக்கப்படுது. பணம் கொடுத்து சத்தியம் வாங்குறது, இந்த பாமர மக்கள்கிட்ட காசு வாங்கியிருக்கடா, பொய் சத்தியம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான அந்த அறிவை சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரியான சத்தியத்தை வாங்கி வாக்குகளாக அறுவடை செய்யக்கூடிய நிகழ்வுகள் நடந்துட்டே வருது. தமிழகத்திலையும் அது நடக்குது. வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இது எந்த வகையில் சாத்தியம்? பணம் கொடுக்கப்படுவது சரியா தப்பா அப்படிங்கிறத தாண்டி பணம் வாக்காளன் பெறுவது சரியா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை ஆடிட்டர் சேகர் அவரோடு நம்மோடு இருக்கிறார். அவரிடம் வைக்கலாம். சார் வணக்கம். வாக்குக்கு பணம் சரியா? அதாவது வாக்குக்கு பணம் சரியா அப்படின்னு நீங்கள் ரொம்ப சிம்பிளாக கேட்டுட்டீங்க. 1000 ரூபா 500 ரூபா ஒரு காலத்தில் உண்மை சொல்லணும்னா எனக்கு இன்றைக்கி நல்லா ஞாபகம் இருக்குது. 1967 விருதுநகரில் நான் அப்போ 2ஆம் வகுப்பு படித்துட்டு இருந்தேன். 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு படித்துட்டு இருந்தேன். எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா வீட்டில் பேசிகிட்டு இருந்தது கேட்டது நிற்கிறது. ஓட்டுக்கு 2 ரூபா கொடுத்தாங்கன்னு. ஓட்டுக்கு 2 ரூபாய் கொடுத்தார்கள். காமராஜரை தோக்கடிக்கிறதுக்கு நான் விருதுநகரில் படிச்சுட்டு இருந்தேன். காமராஜரை தோக்கடிப்பதற்கு ஓட்டுக்கு 2 ரூபாய் கொடுக்கப்பட்டது என்று எங்கள் தகப்பனார் அந்த காலத்தில் அப்போ கூட அவர் என்ன சொன்னார்னா, ஏதோ அந்த பணம் வந்தோடனே எல்லாரும் சினிமா போயிட்டு வந்துடலாம், நாளைக்கு இந்த பணம் செல்லுமோ செல்லாதோன்னு சொன்னார். ஏன்னா அவருக்கு பயம். அவர் ஒரு கூலி தொழிலாளி, நல்ல நோட்டா கள்ள நோட்டான்னு தெரியாது, செலவழிச்சிருவோன்ட்டு எல்லாரையும் சினிமா கூட்டு போயிட்டு வந்துட்டார். இது நடந்த உண்மை, கற்பனை கதை இல்லை. அப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது என்பது கல்ச்சர் ஆயிடுச்சு. ஆனால் மக்கள் தெரிஞ்சுக்கணும், யாரும் உழைத்த பணத்தை அவங்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கல. நேர்மையாக சம்பாதித்த பணத்தை யாரும் கொடுக்கல. நேர்மையாக சம்பாதித்த பணத்தை யாரும் கொண்டு வந்து கொடுக்கல. வாங்கலாமா? சட்டப்பிரகாரமும் வாங்கக்கூடாது, தார்மீக பிரமாவும் வாங்கக்கூடாது. காசை வாங்கிட்டு திருடனுக்கு ஓட்டு போடலாமா? திருடனை ரெக்ரூட் பண்ணலாமா? நான் ஒரே ஒன்று சொல்கிறேன். காசை வாங்கிட்டு திருடனை பேங்க் மேனேஜரை போடலாமா? காசை வாங்கிட்டு திருடனை போலீஸ்காரனை போடலாமா? காசை வாங்கிட்டு திருடனை நாட்டுக்கு அனுப்பலாமா? நாட்டை ஆள்றதுக்கு? தர்மத்தின் பிரகாரம் இது தவறு. ஆனால் இதை எலெக்ஷன் கமிஷனாலையும் நிறுத்த முடியல. எந்த ஆட்சிகளும் நான் இதுதான் சொல்லுவேன், எந்த எலெக்ஷனில் ஓட்டுகளுக்கு பணம் கொடுக்கலன்னு சொல்லுங்க, அப்புறம் கொடுக்கறத பற்றி பேசுவாங்க. நான் 62, 67 எலெக்ஷன்லேருந்து காதில் வாங்கிட்டு இருக்கிறது தான். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன் தமிழக மக்களுக்கு, கொடுக்குறாங்களா வாங்கிட்டுருங்க. 1000 கொடுக்குறாங்களா வாங்கிக்கோங்க, 2000 கொடுக்குறாங்களா வாங்கிக்கோங்க, 5000 கொடுக்குறாங்களா வாங்கிக்கோங்க. சட்ட பிரகாரம் நான் சொல்கிறது தப்புன்னு எனக்கு தெரியும், சொல்லக்கூடாது. தர்மத்தின் பிரகாரம் தவறுன்னு தெரியும். ஆனால் ஓட்டை யாருக்கு போடுங்க? நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவீங்களோ போட மாட்டீங்களோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் வீட்டில் உங்களுக்கு வயிறு ரொம்பணுங்கிறதுக்காக 2028 நவம்பர் வரைக்கும் ஒருத்தர் கேரண்டி கொடுத்து வச்சிருக்காரு பார்த்தீங்களா? 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு. அப்போ அவர் கொடுத்த பணம் எவ்வளவு? ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கீங்க, 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு. ஒருத்தருக்கு 150 ரூபா வச்சா கூட, ஆவரேஜாக 1 கிலோ 25 வச்சு ஒருத்தருக்கு 150 ரூபா வச்சா கூட 4 பேருக்கு 600 ரூபா. ஒரு மாதத்துக்கு 600 ரூபா. ஒரு வருஷத்துக்கு 7200 ரூபா. 28 வரைக்கும், அடுத்த இன்னும் 4 ஆண்டுகள் இருக்குது. 30,000 ரூபா அரசாங்கத்தின் பணத்திலேருந்து நியாயமாக உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அப்போ நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு கொடுத்துருக்காரு. அவர் வேணுமா, ஓட்டுக்கு வாங்கிட்டு மேலே போகணுங்கிறவங்க வேணுமா அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும். நன்றி சார். நன்றி.